அம்மாடி ஜான்சி, பத்மநாபன் ஏமா முன்னாடி போயிட்டான்? அவரு கோவிலுக்கு முன்னாடியே போய் அங்க சுத்தம் பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றேன்னு சொல்லிருக்காரு. சரி சரி. தமன்னா, எப்பவுமே நம்ம தனியா தானே போவோம். இப்ப எப்படி இந்த கிழவங்கிட்ட நம்ம மாட்டணும்? என்ன சித்தப்பா பண்றது? நம்ம கார்ல போலாம் தான் போய் ஏறணும். இந்த கிழமை வலு கட்டாயமா ஏன் கார்ல தான் வரணும்னு ஏத்திட்டு வரான். எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? சரி, நீ மட்டும் போலாம்ல, என்னையும் எதுக்காக கூட்டிட்டு வந்த? சித்தப்பா கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன அடக்கு. அம்மாடி ஜான்சி, நான் மிலிட்டரியில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்டுல அப்ப நான் ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணிருக்கேம்மா. 2 டெரரிஸ்ட் ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னுட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள அந்த அப்பாவி பொண்ண கொலை பண்ணவங்களான அந்த 2 டெரரிஸ்டோட உடம்பு கிடந்துச்சு. அத அங்க இருக்கிற பருந்து கழுகெல்லாம் கொத்தி சாப்பிட்டுருச்சு. இந்த கிழவன் சொல்றதெல்லாம் கேட்டு என் காதுல ரத்தம் வராத குறைதான். நமக்கெல்லாம் தெரியாதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கதை விடுது பாரு இந்த பெருசு. ஐயோ சித்தப்பா கொஞ்சம் அமைதியா வாங்க. இப்படி பேசி பேசி அப்பம் குதிரைக்குள்ள இல்லன்னு நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் தனியா ஏதோ பேசிக்கிட்டு வரீங்க. என்னன்னு சொன்னா நாங்களும் கேட்போம்ல. தாத்தா, அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. வேற என்ன அவங்களுக்கு தெரிய போகுது? என்னம்மா ஜான்சி, என்ன சொல்ற? அவங்க என்னமா பிளான் பண்ண போறாங்க? நாங்க என்ன பிளான் பண்ண போறோம்? சித்தப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. நானும் உங்க கூட தானே வரேன், எனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டேன். அப்படித்தானே சித்தப்பா? ஆமா ஆமா. ஓ, கார் வருது, கார் வருது, கார் வருது. ஐனே ஐனே, ஏதாவது ஒரு டக்குன்னு பண்ணுங்களா, சீக்கிரம் பண்ணுங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி, வலது பக்கமாக செல்லவும். ஆகா, சூப்பர். கார் வருது, 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 கார் வருது. நின்னுடுச்சு. ஏன்பா நிறுத்திட்ட? தங்க பாருங்க. இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல, நாம எப்பவுமே இந்த வழியா தானே கோவிலுக்கு போவோம். ஆமாங்க, இப்பதான் புதுசா போர்டு வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க, நான் போன்ல லொகேஷன் போட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. பாருமா. தாத்தா, இங்க லொகேஷன்லயும் அப்படிதான் இருக்குது. நம்ம இப்படியே வலது பக்கமா தான் போகணும் போல இருக்குது. மேப்பும் அப்படிதான் சொல்லுது. அப்படியாமா? அப்ப அந்த பாதையில ஏதாவது குழி கிழி விழுந்திருக்கும். டிரைவர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே திருப்பிங்க இங்கே. சரிங்க சார். அப்படிதான் போகணும் பாட்டி. சூப்பர். போது போது. ஐயனே, நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா செஞ்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மந்திர போர்டு அந்த கார்ல போன அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்ல பின்னாடி வர எல்லா கார்லயும் வராங்களே அவங்க கண்ணுக்கும் தெரியுமா? என்னோட மந்திர சக்தியால உருவான அந்த மந்திர பலகை அந்த வண்டியில போனவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மத்த யார் கண்ணுக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு மந்திர பலகை இருக்கிறது தெரியாது. அப்படின்னா அப்போ இன்னும் 4 நாளிகைக்குள்ள ராணி கதைய முடிக்க போறோம். கரெக்டா? ஆமா. ஐயோ, சூப்பர் சூப்பர்.
ஐயோ, இன்னொரு கார் வருது. ஐயனே, பலகை மறைஞ்சிருச்சு. கார் வருது. குருவே, சூப்பர் குருவே, கலக்கிட்டீங்க. அம்மாடி ஜான்சி, நாம சரியான ரோட்ல தான் போயிட்டு இருக்கோமா? ஏன் தாத்தா திடீர்னு இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு? இல்லம்மா ஜான்சி, ராணி எல்லாம் போயிட்டு இருந்த காரு முன்னாடி தான் போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு அந்த காரை காணமே, அதான் மேஜருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் ஸ்பீடா போயிருப்பாங்க. அந்த காரை நல்ல டிரைவர் ஓட்டிட்டு போறாருல, இந்த காரை ஜான்சி மேடம் தானே ஓட்டிட்டு போறாங்க, அதனாலதான். அப்ப நாம கரெக்டான ரூட்ல தானே போறோம். கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஆமா தாத்தா, நாம ரொம்ப கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். சித்தப்பா, இவங்க ஏதோ கோட் வேர்ட் வச்சு பேசுற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கும் தம்மண்ணா, ஒருத்தி போலீஸ்காரி, இந்த கிழவன் மேஜர். கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் இருக்காங்க.